ரொம்ப நன்றிண்ணே. நம்ம 2 பேர் காம்போ வந்து ரொம்ப நாளா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில எங்க 2 பேருக்கு மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் என்னன்னா வந்து வீராசாமி தான். அந்த படம் தான் நாங்க 2 பேரும் அப்ப நான் வந்து டிவில இருந்து அப்பதான் அப்கமிங்ல வந்துட்டுருக்கேன். அண்ணனும் பட்டாபி கேரக்டர்லாம் பண்ணிட்டு அப்பதான் அண்ணனும் வராங்க. டிஆர் சார் வந்துட்டு ஒரு ஒரு சீன சொல்லிடுவாரு. ஆனா டயலாக் சொல்ல மாட்டாங்க. வந்து அவர் நடிச்சுருவாரு அவ்வளோதான். அது நாங்க வந்து மேனேஜ் பண்ணிப்போம். அது அந்த மூடுக்கு ஏத்தா மாரி இருக்கும். ஒரு சீன் அப்படிதான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க. அவர் வந்தவுடனே அவருக்கு நியூஸ் தெரியுது. தெரிஞ்ச உடனே எமோஷனல் ஆவுறாரு. ஆன உடனே அவர் ஒரு டயலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்றாரு. இதான்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு. பாஸ்கர்ட்ட. பாஸ்ன்னு தான் சொல்லுவாரு. "ஏய் பாஸே இதான்டா மூடு. அண்ணன் வரேன்டா. ஃபுல் டென்ஷன்ல இருக்கேன்டா. தங்கச்சி ஓடி போயிட்டாடா. பார்த்துங்கடா" அப்படின்ட்டாரு. சந்தானம் பார்த்துக்கடா அப்படின்ட்டாரு. ஓகேன்ட்டோம். அண்ணன் நிக்கிறாரு, நான் நிக்கிறேன். எஸ்என் லட்சுமி மேடம் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்தாரு. வந்த உடனே விஸ்வேஸ்வர் ஆ ராவ். வி வி விச்சு விச்சு நிக்கிறாரு. விச்சு, நானு, அண்ணன் 3 பேர் நின்னுட்டு இருக்கிறோம். நீட்டா வந்தாரு. வந்த உடனே அந்த நியூஸ் கேட்டோனே அவரு ஆக்ஷனோட வேறயா ஆயிடுவாரு. கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்டின்ன உடனே நீட்டா வந்தாரு. விச்சுவ புடிச்சாரு. புடிச்சு 2 அடி தலையிலேயே அடிச்சாரு. என் தங்கச்சி ஓடி போயிட்டாளாம்டா, ஓடி போயிட்டாள்னா. கேர் ஆயி விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு. அடுத்தது என்கிட்ட வந்தாரு. நெஞ்சில வந்து அவர் தலைய வச்சு முட்டுனாரு. "டேய் என் தங்கச்சி ஓடி போயிட்டாளாமே, ஓடி போயிட்டாள்." நான் நெஞ்சு புடிச்சுன்னு இவரு கண்ண காமிச்சேன். "அண்ணே ஓடிட்டீங்கண்ணே, இருக்காதீங்க" அப்படின்னு. இவரு அங்கருந்து இல்ல வீரா, 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 வீராண்ணா. "டேய் பாஸே" ஸோ நாங்க அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் அண்ணனோட நடிச்சது, அப்பத்துலருந்து நாங்க பேசிட்டு இருந்தது, இது எல்லாமே வ அதுக்கப்புறமா நாங்க பண்ண நெறைய படங்கள் A1 ஆகட்டும், அதுல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேசுற மாரி பண்ணியிருப்பாரு. அப்படியே சபாபதி பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் வாத்தியார் மாரி. ஸோ அதே மாரி இதுல ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்கர் சார நீங்க பார்ப்பீங்க. அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாவே இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக்க ஒரு எமோஷனலா அவ்வளோ அழகா ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உண்மையில நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க் யூ, நன்றி தேங்க் யூ, தம்பி. தேங்க் யூ. ஓடிடி ஆகட்டும், தியேட்டர் ஆகட்டும், சார் வந்தாலே எப்பவுமே சர்ப்ரைஸ் தான். சீனியர் ஆக்டர்னு சொல்றத விட இன்னைக்கு வரைக்கும் நாயகன் அவரு. பார்க்கிங் நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். செல்லக்கண்ணு ஆகட்டும், இளம்பருதி ஆகட்டும், டானாக்காரர் பக்கத்துல இருக்காங்க. அவ்வளோ அழகான ரோல்ஸ் கொடுத்த எம்.எஸ். பாஸ்கர் சார் வடக்குப்பட்டி ராமசாமியில என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு காத்துட்டு இருக்கோம். Let's hear it for எம்.எஸ். பாஸ்கர் சார் again. எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். முதல்ல வந்து இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குனர்கள், நான் சின்ன திரையில் நடிக்கும்போதும் சரி, பெரிய திரையில் நடிக்கும்போதும் சரி, அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி வந்து பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் கார்டு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்த எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவருடைய பாதங்களில் வைக்கிறேன். முந்தா நாள் பிரிந்து சென்ற சகோதரி பவதாரிணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, நல்ல அருமையான தமிழ் பெயர். இங்கிலீஷ் டைட்டில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து அங்கே வந்து இபி நடராஜ் சார், அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி, இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வபிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளிருக்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள், தம்பி ரவிமரி அவர்கள், சேஷு அவர்கள், மாறன் அவர்கள், குல் சுரேஷ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல தம்பிகள், நல்ல ஹீரோயின், நல்ல கேரக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிடுவார், பேசிடுவார். அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் வந்து பேசிடுவார் எல்லாம் ரைட்டு. அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி, அண்ணே ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி
பேரை சொல்லாமலே இவ்வளோ கைத்தட்டலாம், சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரொம்ப அதாவது எந்த படமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு, சில படங்களில் நான் மிஸ் ஆகியிருந்தால் அது என்னுடைய தப்பு தான். தம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது. நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கும். நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி, தம்பி இந்த நேரத்தில் வர முடியல நான், என்னண்ணே போங்கண்ணே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு செல்லமாக கோவிச்சுக்கிட்டு, சரிண்ணே அப்புறம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார். சரிண்ணே அப்புறம் அடுத்த படத்தில் மீட் பண்ணலாண்ணே, அடுத்த படத்தில் கண்டிப்பாக வந்துடணுண்ணே அப்படின்னு ஒரு கட்டாயத்தோடு தான் ஃபோனை வைப்பாப்பில். அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி, அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னே வச்சுங்க. வீராசாமி காலத்துல இருந்து ஏதோ ஒரு சாமி, ராமசாமி, ரைட், அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஊர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட். பாஸ்கர் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் தான். காலைல வந்து ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ப்ரொடக்ஷன் டீலாம் அவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவார். தம்பி எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் ஹோட்டல்லேருந்து எழுந்துப்போம். பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள்னா சார் தான். அதே மாதிரி வந்து ஒரு ஷாட் எடுத்துடணும், கிளைமேக்ஸ் ஷாட்டு. அந்த ஷாட்டை வந்து சார் கட் பண்ணிக்கலாமா அப்படின்னா பேச மாட்டேன்ட்டார். நீ சிங்கிள் ஷாட்டாக எடுத்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. சார் 4 பக்கம் இருக்கே சார் அப்படின்னா, நீ குடு தம்பி அப்படின்னாரு. எல்லோரும் சைலண்டாக இருக்க சொன்னார். ஒரே ஷாட்டில் சும்மா ஒரு வாட்டி பார்த்தாரு, ஒரே ஷாட்டில் அதை பண்ணி முடிச்சிட்டாரு. தேங்க்ஸ் அலாட் சார். உங்களோட அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னாக்க 2 விஷயம் இப்போ சொன்னாப்புல தம்பி, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு ஜாலியான ஒரு பதில் தான். அதாவது எவ்வளவு நீளமான டைலாக்காக இருந்தாலும் வந்து அது நம்ம வந்து டயலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்க வந்து அது கொஞ்சம் கஷ்டம். அது கான்செப்டை பைகாட் பண்ணிட்டோம்னாக்க டைலாக் ஈஸியாக பேசிடலாம். ஏன்னாக்க தமிழ் வந்து அவ்வளோ நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தான் ஒன்று. இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் மேட்டரே இல்லாமல் 3 மணி நேரம் பேசுவேன் சார். நீங்களே சார், நம்ம அபிமரியா சார் தான் சார் அது சார். அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து காஃபி டீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லொக்கேஷனில் ஒத்துக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் வந்து தம்பிக்கிட்ட மட்டும் இல்லை, தம்பிக்கிட்டையும் உண்டு. என்னன்னா இவ்வளோ விடிக்கிறத ஒரு நாள் நைட் 2 மணிக்கு அனுப்பிச்சார் ராணாக்காரன்லேருந்து. அண்ணா நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டாக வாங்கினேன் அப்படின்னா, சரி ரைட் அப்படின்ட்டு காலையில் ஃபோன் பண்ணோன்னா தூக்க கழுத்தில் ஹலோ அப்படின்னாப்பில்ல, தம்பி என்ன தம்பி எங்கே இருக்கேன், இப்போ தானே எழுந்துக்கிறேன், லொக்கேஷனுக்கு போகணும். நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் தம்பி, நான் 5 மணிக்கு காலையில் 2 மணிக்கு போய்ட்டு 5 மணிக்கு வந்துட்டேன். இல்லைக்கு என்ன இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கேட்டார், என்ன ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியலண்ணே, எப்படி இவ்வளோ காலையில் வந்துடுறீங்கன்னு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு. இல்லை பண்ணிப்பாரு, என்னோட சீக்கிரம் வருவேன். அந்த மாதிரி வந்து அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஜாலியாக வந்து சொல்கிறது தான் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக விழுந்துட்டோம்னாக்க நமக்கு வந்து கொஞ்சம் நேரங்களை வந்து நம்ம வந்து விரயமாக்காமல் நம்ம வந்து வந்துடலாம். நம்ம மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், டைலாக்கு, பர்ஃபார்மன்ஸ் இதிலெல்லாம். அந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.